ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையிலே மாயனை மண்ணு என்கிற 5வது பாசுரத்திலே ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்தை வெளியிடுகிறாள். ஏற்கனவே வடமதுரை மைந்தன், யமுனை துறைவன் என்னெல்லாம் இதே பாசுரத்திலேயே ஆண்டாள் அருளி செய்திருந்தாலும் இந்த பாசுரத்திலே விசேஷமாக இந்த திருநாமம் எம்பெருமானுடைய 12 திருநாமங்களிலே ஒன்னான தாமோதரன் என்கிற திருநாமமானது அதனை ஆண்டாள் அருளி செய்திருக்கிறாள். தாமோதரனால் என்ன அர்த்தம்? தாமம்னா கயிறு, உதரம் என்னால் வயிறு. அந்த யசோதை கட்டின தாம்பினுடைய தழும்பாலே அந்த யசோதை பிராட்டியை நன்னாக விளங்க பண்ணினவன் எம்பெருமான் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் அருளி செய்கிறார்கள். அதனால்தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என ஆண்டாள் அருளி செய்கிறாள். ஏன்னா வெண்ணெய் களவு கண்டான், அதனாலே யசோதையாலே தண்டிக்கப்படுவது போல ஒரு காட்சியை ஏற்படுத்த வேண்டும். அவளுக்கு நான் பவ்யனாக இருக்கிறேன், தன் அடியார்களுக்கு அடங்கினவனாக இருக்கிறேன் என்பதனை காட்ட வேணும்ங்கிறதுக்காக எம்பெருமான் பண்ணின மிக உயர்ந்த சேஷ்டிதம். இதிலேதான் ஆழ்வார்கள் எல்லாருமே ஈடுபடுகிறார்கள். விசேஷமாக நம்மாழ்வார் எம்பெருமான் கட்டுண்டான்னு கேள்விப்பட்டு 6 மாச காலம் மயங்கி விழுந்து கிடந்தார் என்று நம்முடைய பூர்வர்கள் எல்லாரும் தெரிவிக்கிறார்களே. அப்படிப்பட்ட இந்த சரித்திரத்திலே இந்த யசோதைக்கு நான் பவ்யன் என்பதனை காட்ட வேணும்ங்கிறதுக்காகவும், என்ன நோன்பு நோத்தாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்ன இந்த பிரஜவாசிகள் எல்லாரும் கொண்டாட வேணும் என்பதற்காகவும், இப்படி பந்தப்படுவது போலே கட்டுப்படுவது போலே தானும் நின்று அழுது கொண்டிருந்தான். அதனாலே தாமோதரன் என்கிற அந்த தழும்பையே தனக்கு அடையாளமாக உடையதான திருநாமத்தை கொண்டவனாக இருந்தான் என்று ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். இந்த பாசுரத்திலே ஏன் விசேஷமாக இந்த திருநாமத்தை ஆண்டாள் கொடுக்கிறாள் அப்படின்னு கேட்டா, இந்த எம்பெருமான் எப்படி தான் கட்டுண்ட பந்தத்தை அவிழ்த்துக்காமல் அதிலிருந்து வெளியில வர முடியாமல் விம்மி அழுது கொண்டிருந்தானோ, அதுபோலத்தானே நம்போல் வாரும் இந்த சம்சாரத்தினாலே கட்டுப்பட்டு இதனால் அழுதுன்னு இருக்கோம். அப்படி இந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணினான், எம்பெருமான் தன் அடியார்களுக்கு கட்டுப்பட்டான், யசோத கையாலே கட்டுப்பட்டான் என்கிற இந்த சரித்திரங்களையெல்லாம் நாமும் அனுசந்தித்தால் நம்முடைய பிறவியும் முடிந்து போகும். நம்முடைய கடைசி பிறவியாக இந்த பிறவியானது இருக்கும். இதற்கு மேலே நமக்கு இந்த சம்சார மண்டலத்திலே பிறவி ஏற்படாது. மேன்மேலும் நாமும் இந்த சம்சார பந்தத்திலே கட்டுப்பட மாட்டோம் என்பதனையெல்லாம் குறிப்பிடுவதற்காகத்தான் இப்பாசுரத்திலே ஆண்டாள் இந்த தாமோதரன் என்கிற திருநாமத்தை அருளி செய்தாள். மேலேயே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என இந்த சரித்திரத்தையே வாயாலே பாட வேணும், மனத்தினாலே சிந்திக்க வேணும், எம்பெருமான அர்ச்சிக்க வேணும் என இப்படியெல்லாம் நமக்கு சொல்லி, இதனால் என்ன ஏற்படும்? போய பிழையும் புகுதருவான் நினவும் தீயினில் தூசாகும், நம்முடைய கர்மங்கள் எல்லாமே தொலைந்து போகும் என்பதனை அருளி செய்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.